இப்போ நம்ம வெளியூர்லையோ வெளிநாடுகளில் வேலை செய்கிறோம்னு வைங்களேன், நம்மளே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்போ சமைக்கிறது கூட பரவாயில்ல, அது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு சமைச்சு முடிச்சக்கப்புறம் இந்த பாத்திரங்கள் கழுவி வைக்கிறது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே இது. இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு குழம்பு திருடுவாங்க, அதுக்கான பதிவு தான் இது. இப்போ நம்ம தங்கியிருக்கோம், 2 பேரும் 3 பேரும் தங்கியிருக்கோம் அப்படின்னா, பக்கத்து ரூமில் 2 பேர் இருப்போம், நிறையா இருப்பாங்களா, ஷேர் பண்ணி தானே இருப்போம். ஸோ ஒரு சிலர் வந்து குழம்பு திருடுவாங்க, அவங்களுக்கான பதிவு தான் இது. ஏன்னா இப்போ வீட்டில் நம்ம ஒரு பாவக்காய் குழம்போ இல்லை சுண்டக்காய் குழம்போ சாம்பாரோ பருப்பு இது மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் டேபிள் அப்படியே இருக்கும், யாரும் தொட மாட்டாங்க. சப்போஸ் நம்ம சிக்கன் குழம்போ மீனோ இது மாதிரி கொஞ்சம் காரசாரமாக ஜம்முன்னு வச்சுட்டோம் அப்படின்னா அன்றைக்கி தான் குழம்பு திருடு போகும். ஸோ அந்த குழம்பு திருடும் நண்பர்களுக்கான ஒரு சின்ன பதிவு தான் அது. இப்போது சிக்கன் குழம்பு எடுத்து சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், அவங்க 2 பீஸ் சிக்கனு 2 கரண்டி குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்றதா நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு சிக்கனுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த குழம்புக்குள்ளே அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம திருட்டுன்னு சொல்கிறோம். இப்போ எப்படி நான் ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறோம் வைங்களேன், உதாரணத்துக்கு ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றுறோம், கடுந்தூறு போடுறோம், கருவேப்பிலை, மிளகா, பட்டை, கிராம்பு, மிளகு பூரா போடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் திருட்டு தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இஞ்சி பூண்டு போடணும், தக்காளி, வெங்காயம், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, இப்போ மினிமம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், குறைஞ்ச ஒரு 4 கிளாஸ் தண்ணியாவது ஊற்றுவோம், இல்லை மல்லித்தூள் போடுவோம், சிக்கன் பொடி போடுவோம், அப்புறம் கொத்தமல்லி தழை போடுவோம். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம சமையல் பண்ணுறோம் அப்படின்னா 1/2 மணி நேரம் கேஸ் வேஸ்ட் ஆகுது. ரூம் இருட்டாக இருந்தால் லைட்டு போடுறோம், அந்த லைட்டுக்கான சார்ஜ் இருக்குது. ஸோ இவ்வளோலாம் சேர்த்து மொத்தம் ஒரு 1 மணி நேரம் கணக்கு வச்சா கூட நம்மளோட 1 மணி நேரம் உழைப்பு வேறு போகுது. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வெறும் குழம்பு மட்டும் திருடலை, எவ்வளோ பெரிய திருட்டு வேலை பார்த்துருக்கீங்கன்னு பார்த்துக்குங்க. நம்ம என்ன சொன்னாலும் மறுபடியும் வந்து நம்ம என்ன தான் வீடியோ போட்டாலும் குழம்பு திருடு போகிறது போயிட்டு தான் இருக்கும். அது பொதுவாக வெளியூரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இருந்தாலும் நம்ம பதிவு போடுவோம், என்ன செய்ய.